சுந்தரி சுந்தரி வாய் கொழுப்பு சுந்தரி திமிரு புடிச்ச சுந்தரி சுந்தரி வாய் கொழுப்பு சுந்தரி திமிரு புடிச்ச சுந்தரி. லட்சுமி அக்காவை அப்படித்தான் பேசியிருக்கு. முட்டை என்ன விளையாண்டு தான் கேட்டுருக்கு. அம்ட்டார திட்டு திட்டி அம்ட்டார பேச்சு பேசி அப்புறம் சொல்லவும் அது போயிடுச்சு. மறுநாள் அந்த பக்கமாக போவோம். லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுதான். அப்புறம் கூப்பிட்டு விட்டு ஏன் என்கிட்ட பேசாமல் போகிறான்னு என்கிட்ட வந்து சொல்லுது. ஏன் லட்சுமி என்கிட்ட பேசாமல் போகிறா சண்டைக்காரி மாதிரி, என்ன ஆச்சு அவளுக்கு, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன்ட்டு. நான் சொல்கிறேன், நேற்று தான் லட்சுமி அக்காவை ஏசி விட்டீங்களாம்ல அக்கா முட்டை இருக்காண்டு கேட்டதுக்கு வந்து சொல்கிறேன். நான் எப்போ லட்சுமியை பேசுனேன், லட்சுமியை பார்த்து பல நாளாக அடித்து நான் எப்போ அவளை பேசுனேன்ட்டு சொல்லுதுடி. என்ன கலந்துச்சு அதுக்கு, ஏன் அப்படி பேசுது, என்ன வந்துச்சுன்னு தெரிலப்பா. அவன் முகத்தையாவது சொல்லணுன்ட்டு பார்த்தா அவன் கண்ணிலே அமுட மாட்டான். எங்கே தான் தொலைஞ்சி தலைப்பட்டு போனான்னு தெரில. ஏட்டி புட்டி பேசுதுடி, அது கண்ணிலேயே அமுடக்கூடாதுடி. நேற்று அந்த மாதிரி தான் தெரியாதாம்மா என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ சொல்லிட்டு போனாண்ட சொல்லிட்டேன். நான் மனசில் சொல்லிடண்டாலும் அறுக்கமேன்னு சொன்னேன். அறம் போட்டு அறுக்குதா கத்தி போட்டு அறுக்குதா, இப்படியா கேட்பா ஒரு பொம்பளை. என்னக்கா சொல்கிற இப்படி இல்லாமல் பேசுது. ஆமாடிங்கிறேன், அது பேசும்போது நீ பார்க்கணும். ஒரு நாளைக்கு நாட்டு போய் பேச்சு கொடுத்து பாரு எப்படி பேசுதுன்னு பார்ப்போம். வேணாப்பா, நீங்கள் பேசுனதே போனோம்ப்பா. நான் வேறு பேச்சு கொடுத்துட்டு வாங்கி வைக்கிறீங்களா எனக்கு ஐயா. நீ சொல்கிறல்லடி அதுதான் சொல்கிறேன். அதுக்கு என்ன வந்துச்சோ தெரிலக்கா, என்ன பைத்தியமோ தெரில. எப்படிலாம் பேசுறது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது தடுக்கடின்னு தான் விழுவோம். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படிலாம் பேசி நான் பார்த்தது இல்லைக்கா. நீ இப்போ சொல்லி தான் நான் கேள்வியே பார்த்தேன். லட்சுமி அக்கா ஒன்றுமா அவள் பக்கமாக திரும்ப மாட்டேன்ருச்சு. நானும் போக மாட்டேம்மா. லட்சுமி அக்கா போல நீ போகாம இருப்பியாக்கா. இப்படி தான் சொல்லுவேன். நாளைக்கே போய் சுந்தரி அக்கா அங்கே கூப்பிடுவேன். அப்போ இன்னும் வாங்கி கட்டிட்டு வரப்போறேன் பேச்சு வாங்கி. ஏன்டி வேற நான் ஒன்றுமே அந்த பக்கமாக போக மாட்டேன்னு சொல்கிறேன். போகிறேன் ஐயோ ஒருத்தர் படி. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. துணிலாம் துவச்சி வச்சாச்சு. எந்திரி போவோம். நீ கதையை பற்றி பேசுறதுல நேரம் போனதே தெரியலடி. எந்திரிக்கு நான் வர்றவா. தண்ணி அழகாக விட்டுச்சு. நீ வந்தாச்சு, துணியை துவச்சி எடுத்தாச்சுடி. ஆமாக்கா வாங்க போவோம். அக்கா சுந்தரி அக்கா, கோழி முட்டை இருக்கா? கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. இருக்கு. எத்தனை முட்டைடா வேணும்? ஒரு 10 முட்டை வேணும். 10 முட்டையா? எதுக்குடா 10 முட்டை? என்ன செய்ய போறீங்க? எங்கள் அம்மா முட்டை பணியாரம் செய்ய போதான். அதுக்காக முட்டை கிடைச்சிக்கா. ஏன்னா முட்டை பணியாரம் செய்ய போகிறாளா அம்மாவா? அக்கா உன்னை கேட்க மறந்துட்டேனே. கோழி முட்டை எவ்வளோக்கா ஒரு முட்டை? முட்டை விலை கேட்காம ஏடா அந்த முட்டை கேட்டால் 10 முட்டை. ஒரு முட்டை கோழி முட்டை 35 ரூபாடா. என்னது ஒரு முட்டை 35 ரூபாவா? என்னக்கா சொல்கிறீங்க? ஊரில் இல்லாத அநியாயத்தை சொல்கிறீங்க. இந்த மாதிரி எந்த அநியாயமாச்சும் உண்டா? யாராச்சும் இப்படிலாம் முட்டை வைப்பாங்களாக்கா? ஏண்டா என்கிட்ட முட்டை இருக்கு, வாங்கிட்டு போட நானாடா சொன்னேன். நீ தானே வந்து கேட்ட. ஏன்டா வாங்கிட்டு போ, வேணாண்டா போ. 35 ரூபா தான் ஒரு முட்டை. இதுக்கு போய் இப்படி பேசுற? ஊர்ல இல்லாத அநியாயங்கிற. ஊர்லலாம் எம்ட்டு வளர்த்தம்மா. எல்லார் வீட்டையும் போய் கேட்டு பாரு. பக்கத்துல அட்டப்பழம்லாம் போய் கேட்டு பாரு. எல்லார் வீட்லையும் ஒரு முட்டை 45 ரூபா விற்கிறாளுவோ. 45 ரூபாவா? இருக்கா 45 ரூபா வாங்குற? 45 ரூபா தான். நான் போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு 10 ரூபா கம்மி பண்ணி விற்கிறேன். தெரியுதா தெரியலையாடா? எனக்கு 35 ரூபாய்க்கெல்லாம் முட்டை வேணாக்கா. அவ்வளோ பழம்லாம் நான் எடுத்துட்டு வரல.
எங்க ஆத்தா வையும் இவ்வளோ பணம் கொடுத்து நான் முட்டை வாங்கிட்டு போனேன்டா. வேணாக்கா, நான் போயிட்டு வரேன். முட்டை விலை தெரிஞ்சுக்காம எதுக்கடா வந்த முட்டை வாங்க வந்தேன்? எதுக்கு வாங்க வந்தேன்னு கேட்குறேன். முட்டை வாங்க வந்தாலும் முட்டை முகர கட்டையும் பாரு, ஆலியும் மூஞ்சியும். முட்டை வேணுமா இவருக்கு? முட்டை பணியாரம் செய்ய பழகலாம். முட்டை பணியாரம் இவங்க ஆத்தா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறதுக்கு அழுகுறவங்க எப்படி முட்டை பணியாரம் திம்ப? எப்படிடா முட்டை பணியாரம் திம்ப? அக்கா நம்ம ஆனாக்கா முட்டை எனக்கு அதான் வாழான்னு சொல்லிட்டியடா. அதை சொல்லல நான். முட்டை பணியாரம் எப்படி திம்ப? முட்டை பணியாரம் எப்படி திம்ப? முட்டை ஊற்றாம நாட்டுக்கோழி முட்டை ஊற்றினா தான் நல்லா இருக்கும். வெள்ளைக்கோழி முட்டைலாம் ஊற்றினா நல்லா இருக்குமா? இதை போய் வாங்கிட்டு போவாம 35 ரூபாங்க ஆச்சுன்னா பாரு. 45 ரூபா கொடுத்து விற்கிறாள். அவ்வளோலாம் என்ன சொல்வேன்? அவ்வளோ என்னடா சொல்வேன்? அவ்வளோ என்ன சொல்ல? அப்படி ஏங்கி உண்டுறியா? அப்படியா முகரைய பாரு. இதெல்லாம் முட்டை வாங்க வந்துருச்சு என் வாயை கிண்டுறதுக்கு. எவனை ஒன்று அங்கே அனுப்பி விட்டா? எவன் ஒன்று அங்கே அனுப்பி விட்டா முட்டை கேட்க சொல்லி? தெரியாதம்மா வந்துட்டு போயிருக்கு. அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. வாடாக்கா ஓடு நாய ஓடு 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 ஓடு. ஆத்தாடியோ, இந்த அம்மா நான் இப்படி பேசுது. எப்பா நிற்க கூடாதுப்பா, ஓடே போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க.